தியான தலைப்பு சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். பிரபல நாளிதழ் ஒன்றில் தன் உடலை ஊடுருவி சென்ற அம்புடன் பறந்து கொண்டிருந்த ஒரு பறவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பறவையை துளைத்திருந்த அம்பை அதன் உடலில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று பலர் பிரயாசப்பட்டனர். ஆனால் அந்த பறவையோ அவர்கள் தன்னை கொல்ல வருகிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டதால் ஒருவர் கையிலும் சிக்காமல் பறக்க நினைத்தது. எனவே அம்பு துளைத்திருந்ததால் ஏற்பட்ட வேதனையையும் தாங்கிக் கொண்டு பறந்து சென்றது. அந்த பறவையை பிடித்து அதன் உடலில் பதித்திருந்த அம்பை அகற்றுவதற்காக பல பிரயாசங்கள் எடுக்கப்பட்டன. அந்த பறவைக்கு மயக்க மருந்து தடவப்பட்ட தானியங்கள் தூவப்பட்டன. ஆனால் அதை சாப்பிட அந்த பறவை கீழே இறங்கி வரவில்லை. அது பறந்து கொண்டிருந்த இடத்தில் வீசப்பட்ட துப்பாக்கி வலையிலிருந்தும் அது தப்பி சென்றது. காயத்தால் மிகுந்த வேதனை அடைந்து களைத்து போன அந்த பறவை கடைசியில் மீன்பிடி வலை ஒன்றில் மாட்டிக்கொண்டது. கால்நடை மருத்துவர்கள் அந்த பறவையின் உடலை துளைத்திருந்த அம்பை அகற்றி காயத்தை குணப்படுத்தி மீண்டும் அதை சுதந்திரமாக பறக்கவிட்டனர். தனக்கு உதவி செய்யும்படி வந்தவர்களை தன்னை கொல்ல வந்தவர்கள் என்று அந்த பறவை தவறாக புரிந்து கொண்டதால் தன் வேதனையோடையே பறந்து கொண்டிருந்தது. அவர்கள் தனக்கு உதவி செய்கிறவர்கள் என்று அந்த பறவை அறிந்திருந்தால் வேதனையோடு பறந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பறவையைப் போலத்தான் நாமும் இருக்கிறோம். பலவித வியாதிகளினாலும் தோல்விகளினாலும் நேசித்தவர்கள் கைவிட்டதாலும் வேதனையோடு இருக்கும் நம்மை விடுவிப்பதற்காக ஆசையாக ஓடோடி வரும் இயேசு கிறிஸ்துவை தவறாக விளங்கிக் கொள்கிறோம். அவர் நம்மை விடுவிக்க எண்ணி அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். தம்முடைய ஊழியக்காரர் மூலம் நம்மை ஆறுதல் படுத்த நினைக்கிறார். ஆனால் நாம் அவர்களையும் தவறாக விளங்கிக் கொள்வதால் அவர்களை நாம் அனுமதிப்பதில்லை. மேலும் இயேசு கிறிஸ்துவை அந்நிய தெய்வமாக நினைப்பதால் அநேகர் வெறுத்து ஒதுக்குகின்றனர், சிலர் ஒதுங்குகின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை குணப்படுத்த துடிப்பவர். இதை விளங்கி கொள்ளாததால் நாம் பலவித வேதனைகளை சுமந்து கொண்டே அலைகிறோம். நம் வேதனைகளையும் கவலைகளையும் நாம் சுமக்க தேவையில்லை. இயேசுவை நம்பி அவரிடம் வந்தால் அவர் நம்மை எல்லா வேதனைகளிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை குணப்படுத்துவார். நம்முடைய நல்வாழ்வில் அக்கறை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டுமே. ஆகவே நாம் இனி நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் தூக்கி சுமந்து கொண்டே இராமல் இயேசுவை நம்பி அவரிடம் வருவோம். அவர் நம் தேவைகளை சந்தித்து நம்மை இறுதி வரை சுகமாய் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். தியான பகுதி எடுக்கப்பட்ட புத்தகம் விடியற்கால வெளிச்சம்.